அண்ணே கரூரில் நான் உண்மையை சொல்கிறேங்கண்ணே, 41 அப்பாவி பொதுமக்கள் இறந்த பிறகு கரூர் மாவட்டத்தினுடைய மருத்துவமனைக்கு எந்த விளம்பரமும் ஆடம்பரமும் செய்யாமல் முதல்ல உதவிக்கு போனவர் என் பக்கத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்கே உட்காந்துருக்கார். அவர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறக்காக நான் சொல்ல, உடனடியாக போன பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்கள் இங்கே இருக்கிறார். உடனடியாக போனவங்க. செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? 10 ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு திமுக மருத்துவ அணி அப்படின்னு போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதெல்லாம் லைவ் கவரேஜ் பண்ணி நடக்க நான் தான் ஃபஸ்ட்டு போனேன்னு சொல்லி விடிய முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் அந்த சகோதரியினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, முழுசாக பண்ணல, எப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இன்னும் வரல. ஆனால் ஒரே நாளில் நள்ளிரவில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காலையில் கூட்டிகிட்டு வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் செந்தில்நாதன் அண்ணன் என்னையை கூட்டிகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சடலம் இருக்கக்கூடாது என்பதற்காக விடிய உடல் கூராய்வு செய்து 3:30 மணி 4 மணிக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு துபாயிலிருந்து பிரைவேட் ஜெட்டில் உதயநிதி வந்தார். உதயநிதி எங்கேருந்து வந்தார்னா துபாயிலேருந்து பிரைவேட் ஜெட்டில் வந்தார். திரும்ப அதே பிரைவேட் ஜெட்டில் துபாய்க்கு போனார். இதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தேகம் வரலையாங்கன்னா, எந்த ஒரு போலீஸ்மேன், ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் கிரைம் நாலேஜ் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி, காமன் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராதாங்கன்னா, எங்கேயாச்சும் விஜயபாஸ்கர் அண்ணன் போய் நான் தான் ஃபஸ்ட்டு போனேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரா? காப்பாற்றுவதற்காக இவர்கள்லாம் பாடுபட்ட பொழுது விளம்பரம் செய்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி, சரி 10 ரூபா பாலாஜி என்று சொன்ன பிறகு செருப்பு எங்கிருந்து வந்துச்சு? கரூரில் தானே வந்துச்சு. அதன் பிறகு செந்தில் பாலாஜியினுடைய நடவடிக்கை முன்னும் பின்பும். இவங்க போய் எனக்கு பர்மிஷன் கேட்குறாங்க, விஜய் அவங்க கட்சியில் சம்மந்தமே இல்லாத இடத்துல இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதில் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனால் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டிப்பாக சிபிஐ விசாரணை பண்ணணும். நாளைக்கு போகிறாரு. ஆனால் ஒரு வாரமாக பதறிட்டு இருக்காரு, எனக்கு தெரியல. ஒரு வாரமாக ரொம்ப பதறாரு. பத்திரிகையாளர் நீங்கள் கேள்வி கேட்டால் சலன் உங்கள் மேலே பாயிறாரு. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறாரு. அதனால் எனக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரட்டும், உண்மை வெளியே வரட்டுங்கண்ணா.